அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க தமிழக அரசு. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவுல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம்கள், தேதி, அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த தடவை மிஸ் பண்ணாம எப்படி நம்ம வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறது அப்படின்றதுக்கான முழுமையான தெளிவான துல்லியமான அப்டேட்டை பத்தி தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? போன தடவை கிட்டத்தட்ட வந்து 2,83,00,000 பேருக்கு மேல அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆனா கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க அதுல. புரியுங்களா? ஸோ அதனால வந்து மீதி 1,00,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஸோ மீண்டும் வந்து நம்ம அந்த தப்பை எப்படி நம்ம பண்ணாம இருக்கிறது? ஸோ தெளிவா துல்லியமா இந்த தடவை அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஈஸியா இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறது, அது மட்டும் இல்லாம 1000 ரூபாயிலிருந்து இந்த மகளிர் உரிமை தொகை 1500ஆக உயர்த்துவதற்கு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. அது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டும் இந்த ஒரு வீடியோல தெளிவா துல்லியமா பார்ப்போம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து வரக்கூடிய அபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்கன்றத தெளிவா இந்த நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல வரக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், அதே மாதிரி விவசாய கடன், நகை கடன், வீட்டு கடன், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தான அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் விண்ணப்பிக்கலாம். விடுபட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிப்பது எப்படி என பார்க்கலான்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் அண்மையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும், ஏற்கனவே நீங்க அப்ளைவே பண்ணாம இருக்கிறவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மீண்டும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலான்றத தமிழக அரசு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து ஒவ்வொரு தாலுகாவிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு உடனே பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க 9,000 தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல வந்து இந்த முகாம்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் அப்ளை பண்றதுக்கான நீங்க முகாம்கள் வந்து பாத்தீங்கன்னா 9,000 இடங்கள்ல நடைபெற்றுட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து கரண்ட்ல வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்ல. சரிங்களா? அங்க போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லன்றத வரிசையா வந்து வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும். இது வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? இருப்பினும் இந்த முகாமில் பலர் விண்ணப்பிக்க தவறிவிட்டோம் என வருத்தப்படுகின்றனர். மீண்டும் எப்படி விண்ணப்பிப்பது என குழப்பத்தில் உள்ளனர். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உங்கள் ஊருக்கு அருகாமையில் அரசு சேவை மையம் எங்கு இருக்கிறது என பாருங்கள். அங்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் செல்லவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க போயிட்டு
ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே முகாம்கள்ல போயிட்டுமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல நான் வந்து அங்க போக விரும்பல அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையத்துல போயிட்டு கூட நீங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, புகைப்படம், வங்கி பாஸ், மொபைல் எண் ஆகியவற்றை எடுத்து செல்லுங்கள். சேவை மையத்தில் இந்த ஆவணங்களை கொடுத்தால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அது என்னென்ன வாங்கக்கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய வங்கி கணக்கு எண், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னாவே நீங்க அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? இது எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸுமே கொண்டு போங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அதை அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்க சேவை மையத்திலும் பண்ணிக்கலாம். நீங்க இந்த முகாம்கள் நடக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்லயுமே நீங்க இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கலான்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? உங்கள் விண்ணப்பிக்கும் கலைஞர் உங்கள் விண்ணப்பமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் விண்ணப்பித்தவர்களின் மையமாகும். ஆனால் ஆப் ஆஃப்லைன் விண்ணப்பம், ஆன்லைன் விண்ணப்பம் இரண்டையும் அதிகாரிகள் தனித்தனியாக பரிசீலிப்பார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அதே நேரத்தில் எந்த வகையில் விண்ணப்பித்திருந்தாலும் உங்கள் விண்ணப்ப நிலையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்துக் கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வெப்சைட்டில் சென்று விண்ணப்பிக்கும் பயன்படுத்திய செல்போன் எண்ணை பதிவிட்டால் விண்ணப்ப நிலை காண்பிக்கப்படும். அதாவது உங்களுடைய நீங்க விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள் கழிச்சு, ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா, அஃபிஷியல் சைட்ல போயிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலான்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த தேதி வரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்களை பரிசீலித்து பயனாளிகளை தேர்வு செய்யும் என்பதுதான் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ எது வரைக்கும் அப்படியே அதாவது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்கன்றதை இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அரசு இதற்கென காலவரை துறை ரீதியாக நிர்ணயித்து அந்த விண்ணப்பங்களை மட்டும் பரிசீலித்து பயனாளிகளை தேர்வு செய்யுமா அல்லது ஆன்லைன் விண்ணப்பங்கள் அனைத்தையும் பரிசீலிக்குமா என்பது குறித்த தகவலை இல்லை. புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட பின்னரே இது குறித்த விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீமா நம்ம பார்த்துருக்கிறது. மீண்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காம விண்ணப்பிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேதி, இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயும் போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நெட் சென்ட்ரல் சேவை மையத்திலயும் போய் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா உங்க வீட்ல இருந்தே செக் பண்ணிக்கலாம். இல்ல நெட் சென்டர்லயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ அப்டேட் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.